வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். கடந்த முறை முதல் 11 பிரிவுகளை பற்றி பார்த்தோம். அது அதற்கு அடிப்படை இந்த உலகம், மனிதருடைய நன்மை தீமைகள், பாவத்திற்கான காரணம், தீமை அழிக்கப்படும் என்ற செய்தி. அது ஒரு இறையியல் பாடம், அவ்வளோதான். ஆனால் அதற்கு வரலாறுங்கிறது இந்த உலகம்தான், மனித வாழ்க்கை தான். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலேருந்து வரலாறு இருக்குது நமக்கு. இப்பொழுது இனி நாம் பார்க்க போகிறது 12ஆம் அதிகாரத்திலேருந்து தொடக்க நூல் முடிகிற வரை வரலாறு, நிகழ்ந்த நிகழ்வுகள். அது ஆனால் வாய்மொழியாக சொல்லப்பட்ட பொழுது, ஒவ்வொரு வாய்மொழியாக சொல்லப்பட்ட போது ஒவ்வொரு செய்தி அப்படி பெரிதாகி பெரிய நிகழ்வுகளாக மாறி இருக்கின்றன. அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப இறையியல் கருத்து மாறி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ 12வது பிரிவிலேருந்து நம்ம பார்த்தா ஆபிரகாம் அழைக்கப்படுகின்றார். யூப்ரட்டிஸ் திக்ரிஸ் நதி ஓடுகின்ற பாபிலோன் நாட்டிலே ஊர் என்ற இடத்திலிருந்து அழைக்கப்படுகின்றார். செல்வ செழிப்புள்ள ஒரு நாடு அந்த நாடு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பொதுவாக முன்னோரின் ஆவியை வழிபட்டார்கள். அனிமிஸ்ட் என்று சொல்லுவோம். முன்னோரின் ஆவியை வழிபட்டார்கள். நம்ம நாட்டில் கூட நம்ம பழங்குடியினர் பல பேர் மலையில் தங்கியிருக்காங்க. இன்றைக்கு கூட முன்னோர் ஆவியை வழிபடுறாங்க. அவங்க கடவுள் சக்தி, ஒரு சக்தியை நம்புகிறாங்க. ஆனால் அந்த சக்தி யாருன்னு தெரியாது. எனவே முன்னோரின் ஆவியை வழிபடுவாங்க. ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலைக்கு கீழே ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் இறந்த முன்னோரை அடக்கம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த பொருட்களோடு அடக்கம் பண்ணுவாங்க. மலைக்கு மேலே போய் அந்த முன்னோர் ஆவியை நினைத்து வழிபாடு செய்வார்கள். அதான் அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் கடவுளை பற்றிய தெளிவான அறிவு அவங்களுக்கு இருந்தது இல்லை. எனவே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்ற சில தலைவர்கள் எல்லாம் இதுபோல் ஒரு தேடலில் இருந்தாங்க. ஒரு தேடல், கடவுள் எப்படிப்பட்டவர், யார் என்ற தேடலில் இருந்தாங்க. அப்போ தான் ஆபிரகாம் அழைக்கப்படுகின்றார். அந்த காலத்தில் ஆபிரகாமை போல் பலர் அரை நாடோடிகளாக இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் அரை நாடோடிகள்னால் தங்கள் கால்நடைகளோடு பயணம் செய்வார்கள். புல் இருக்க இடத்துக்கு போவாங்க, தண்ணி இருக்க இடத்துக்கு போவாங்க. புல் தண்ணி முடிஞ்ச பிறகு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அப்போ கொஞ்ச நாள் பயணம் செய்வாங்க, கொஞ்ச நாள் குடியிருப்பாங்க. அதனால் முழுமையாக நாடோடிகளாக இல்லாமல் அரை நாடோடிகளாக இருந்தார்கள். அப்போ எல்லோரும் இப்படி அங்கங்கே தங்கள் கால்நடைகளை கூட்டிக் கொண்டு பயணம் செய்கின்ற போது ஆபிரகாம் சிறப்பாக தான் கடவுளால் அழைக்கப்பட்டதாக உணர்கிறார். அதுதான் தொடக்க நூல் 12ஆம் பிரிவிலேருந்து நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னே தொடக்க நூல் 10, 11 பிரிவுகளில் ஒரு தலைமுறை அட்டவணை கொடுக்கப்படுகின்றது. ஒரு வரலாற்று தொடர்பு இருக்குது என்பதற்காக. தொடக்க நூல் 5ஆம் பிரிவில் பார்த்தோம், பெரிய தலைமுறை அட்டவணை. ஒவ்வொரு ஆளுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெகு காலத்திற்கு முன்னால் உலகம் உண்டானது, வெகு காலத்திற்கு முன்னால் மனிதன் வந்தான், வெகு காலத்திற்கு முன்னால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். நமக்கு இப்போ இன்றைக்கு தெரியும், ஆபிரகாம் அழைக்கப்பட்டது கிமு 2000 ஆண்டு அளவில் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் பல பேர் இவ்வாறு குடிபெயர்ந்து போய் கொண்டே இருந்தார்கள். அதில் ஆபிரகாம் தான் சிறப்பாக அழைக்கப்பட்டதாக உணர்ந்தார். எனவே இப்போது தன்னை அழைப்பதாக உணர்ந்த அந்த கடவுளை போகிற ஒரு இடங்களில் ஏற்கனவே அங்குள்ள மக்கள் அவங்க கடவுளை நோக்கி வழிபாடு செய்கிற தலங்களில் போய் இவர் தன்னை அழைத்த கடவுளை நோக்கி வழிபாடு செய்வதை பார்க்குறோம். தான் செக்கேமில் பார்க்குறோம், பெத்தேலில் பார்க்குறோம், ஹெப்ரோனில் பார்க்குறோம், பெர்ஷெபாவில் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் வழிபாடு செய்தார்னு பார்க்குறோமா இல்லையா? தான் அர்த்தம். புது கோயில் ஒன்றும் கட்டலை. ஏற்கனவே பிற இனத்தார் அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு வழிபடுற இடங்களில் போய் இவங்க போய் தங்களை அழைத்த கடவுளை வழிபடுகின்றார்கள். இப்போ அடிப்படை நம்பிக்கை அதான் முக்கியமானது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு காலத்தில் எங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு இருக்குன்ற அந்த நம்பிக்கை. அப்போ கடவுளை மட்டுமே நம்பி புறப்பட்டு போகிறார். அதான் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஏதோ எங்களை ஒரு சக்தி அழைக்குது, அந்த சக்தியை நாங்கள் பின்பற்றி போகிறோம். அப்போ கடவுளுடைய ஆசிரியர் அவர்கள் உணர்கிறார்கள். அதுதான் சில அருமடையாளங்களாக நாம் தொடக்க நூலில் பார்க்குறோம். அதுதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் தங்களுடைய வழிமுறைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இப்படி போனோம், இவ்வளோ நல்லது நடந்துச்சு, அந்த கடவுள் தான் செய்தார். எனவே கடவுளை பற்றிய தெளிவான யார் என்ற அறிவில்லாமல் இருந்த போது கூட தாங்கள் நம்பிய சக்தியை, கடவுள் சக்தியை எண்ணி போகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர்களை காப்பாற்றுகின்றது. அப்படி கொஞ்சமாக நேர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் பாருங்கள், செழுமையான 2 நதிகள் பாய்ந்த செழுமையான பாபிலோனிலிருந்து அரேமிய மலைக்கு போகிறாங்க. அரேமிய மலையிலேருந்து லெபனான் காடுகளுக்கு போகிறாங்க. லெபனான் கீழே பாலஸ்தீனாவுக்கு இறங்கி வராங்க.
அங்கேருந்து எகிப்துக்கு போகிறாங்க. அவர்கள் அலைந்து திரிந்த இடத்தை நாம் வளமுள்ள பிறை வடிவ நாடுகள் என்று நம்ம வழக்கமாக சொல்கிறோம். அதாவது அவங்க போன இடங்களுக்கு ஒரு கோடு போட்டு பார்த்தோம்னா பிறை வடிவில் இருக்கும் அது. ஆனால் வளமையான இடங்களை, கால்நடைகளுக்கு தண்ணீர் தேடி புல் தேடி போன வலிமையான இடங்களுக்கு சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த இடங்களில் இப்போ புதைபொருள் ஆராய்ச்சி அல்லது அகழாய்வு செய்து பார்க்கும் பொழுது கிடைத்த பொருட்கள், கிடைத்த வரலாறுகள், கிடைத்த ஏடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு காலத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி நடந்ததாக அங்கே நிகழ்வுகள் இருக்குது. அதனால் இது வரலாறு, இது ஒரு கட்டுக்கதை இல்லை, இது புராண கதை இல்லை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வரலாறு. அங்கே உள்ள ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு நிகழ்வில் என்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அதே மாதிரி நிகழ்ச்சி நடந்ததாக நமக்கு வரலாற்று ஏடுகள் இருக்கு. இன்றைக்கி புதை பொருள் ஆராய்ச்சியில் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணமாக, ஒருதனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அடுத்தவனுடைய மகனை தத்தெடுப்பது ஆபிரகாம் செய்ய போகிறார், அங்கேயும் செய்யும். அங்கேயும் அதே போல் வரலாறை பார்க்குறோம். நம்ம புதை பொருள் ஆராய்ச்சிலையும் பார்க்குறோம். அடுத்து, தன் கணவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் மனைவி கணவனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து அவள் பெறுகிற பிள்ளை தன் பிள்ளையாக சுவீகாரம் பண்ணுறது, சாராள், ஆகார். இது போல் நிகழ்வுகள் ஏற்கனவே அங்கே நடந்ததாக பார்க்குறோம். அதனால் இது புதுசாக ஒன்றும் கதை சொல்லலை அவங்க. அதனால் நடந்த நிகழ்வுகள் உண்மையானவை என்பதை நம்ம விவிலியம் அதை சுற்றியுள்ள ஆராய்ச்சி, விவிலியத்தை பற்றி ஏராளமான ஆராய்ச்சி ஏராளமாக நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அகழாய்வு, புதைபொருள் ஆராய்ச்சி, அது பிறகு விவிலியத்தினுடைய கதைகள், வரலாறுகளை ஆகின்ற ஆய்வு அல்லது விவிலியத்தினுடைய மொழியை ஆகின்ற ஆய்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதிலெல்லாம் பார்க்குறோம் இது உண்மையிலே நடந்த வரலாற்று நிகழ்வு. ஆனால் சொல்லப்பட்ட விதம் வாய்மொழி வழியாக சொன்னதுனால வெவ்வேறு மாற்றங்களோடு சில இறையியல் கருத்துக்களை இணைத்து சொல்லப்படுவதாக இருக்கும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம வரலாறில் தந்தை, மகன், பேரன் என்று அந்த வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் தந்தை, மகன், பேரன் மட்டுமில்லை, அவங்க வெவ்வேறு குழு தலைவர்கள். ஆபிரகாம் ஒரு குழுவின் தலைவர், ஈசாக் ஒரு குழுவின் தலைவர், யாக்கோபு குழு தலைவர். அவங்களுக்கு பின்ன பெரிய நிகழ்வுகள், வரலாறுகள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து போட்டு எழுதியிருக்காங்க. எனவே வெவ்வேறு குழு தலைவர்கள் இவ்வாறு புறப்பட்டு போகிறாங்க. போய் பஞ்சம் ஏற்பட்டால் எல்லாருமே அந்த காலத்தில் எகிப்துக்கு தான் போவாங்க. அப்போ எகிப்துக்கு போகிறாங்க. அது எகிப்துக்கு போன நிகழ்வை பற்றி அடுத்த விடுதலை பயண நூல் சொல்லும்போது சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த தொடக்க நூல் 12 முதல் 48 வரை உண்மையான வரலாறு, நடந்த வரலாறு இப்பொழுது ஏடுகளால் அகழாய்வால் எண்பிக்கப்பட்ட உண்மை என்பது நமக்கு தெளிவு. அதில் இறையியல் கருத்தோடு சேர்த்து அந்த இதை பிறகு எழுதி தராங்க. ஆண்டவர் சும்மா அழைச்சிட்டு போகலாங்களே, அவங்கள ஒரு இலக்கோடு அழைத்து சென்றார், ஒரு இனத்தை உருவாக்குவதற்கு அழைத்து சென்றார். தொடக்க நூலில் வாக்களிக்கப்பட்ட மீட்பர், அந்த மீட்பரை தோற்றுவிப்பதற்கான, உருவாக்குவதற்கான ஒரு இனத்தை அழைப்பதற்காக கடவுள் அவரை அழைத்து சென்றார். உலகமெல்லாம் தீமையில் மூழ்கி இருக்குது, அடுத்தவனை கொல்லுது, காமக்கடியாட்டங்களில் ஈடுபடுது, கடவுள் மறுப்பு கொள்ளை, பல கடவுள் கொள்கைகள், ஆண் கடவுள், பெண் கடவுள் கொள்கைகள், அங்கே ஆண் பெண் தகாத உறவுகள், இந்த இதுபோல் தீமைகள்லாம் இருக்குது. இந்த தீமைகளுக்கு மத்தியிலையும் கடவுள் நல்லதை செய்வதற்காக ஒரு இனத்தை உருவாக்குகிறார் என்பது தான் முதல் 12 பிரிவிலிருந்து தொடக்க நூலின் இறுதி நூல் வரை நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கும். எனவே வரலாறு, மீட்பு வரலாறு ஆபிரகாமில் தொடங்குகின்றது. அங்கே தொடக்க நூல் 3:15 வாக்களிக்கப்பட்டது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று வாக்களிக்கப்பட்டது. இப்பொழுது மீட்பர் வரப்போகிறார், அதற்காக ஒரு இனத்தை கடவுள் தயாரிக்கிறார். அந்த தயாரிப்பு பணியில் கடவுள் ஈடுபடுகிறார் என்பதை தான் இவங்க நம்பினாங்க. அதுதான் பிறகு இறையில எழுதி வச்சுருக்காங்க. இது கடவுளுடைய செயல், எங்களுடைய செயல் அல்ல. அடுத்து 15ஆம் பிரிவில் உடன்படிக்கை செய்கின்ற நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் பறவைகளையும் விலங்குகளையும் வெட்டி வச்சுருக்காரு. நடுவில் கடவுள் நெருப்பாய் வந்து நடுவில் போகிற பார்க்குறோம். அந்த காலத்தில் உடன்படிக்கை செய்யும்போது இப்படி தான் செய்வாங்க. விலங்குகளை வெட்டி வச்சு உடன்படிக்கை செய்கிறவங்க அது நடுவே நடப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை மீறினா நீனும் இவ்வாறு வெட்டப்படுவா என்பது அர்த்தம். கடவுள் அப்படி அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த 15ஆம் பிரிவில் வெட்டி வைக்கப்பட்ட விலங்குகளுக்கு நடுவே தீப்பொறி கடந்து சென்றது என்று வாசிக்கிறோம். அதனால் மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு மீட்பு வரலாறாக இந்த விவிலியம் எழுதப்பட்டிருக்கின்றது, தொடக்க நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்து தொடக்க நூலில்
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெவ்வேறு மரபினர் எழுதியவையெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும் சொல்லியிருக்கோம். குறிப்பாக யாவே மரபினர் இந்த மண்ணில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதை பற்றி அதிகம் பேசுவார். குருக்கள் மரபில் எப்பொழுதுமே கடவுளை மேலேருந்து பார்க்குற குருக்கள் மரபில் இருக்கும், மேலேருந்து பார்க்குறது, மேலேருந்து கடவுள் செயல்படுவாராக. ஆனால் யாவே மரபில் மண்ணோடு மக்களோடும் கலந்து இறைவன் உரையாடுகின்றார் என்ற செய்தி அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்து பெண்கள், நம்ம இன்றைக்கு சொல்கிறோம் விவிலியம் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோம். ஆனால் யாவே மரபில் உள்ள செய்திகளை பார்த்தோம்னால் தொடக்க நூலிலேயே பெண்களுக்கு மதிப்பளிக்கப்படுகின்றது. பெண்கள் சமமாக கருதப்படுகிறார்கள். இந்த விழா எலும்பு நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆணும் பெண்ணும் சமம் சொல்லியிருக்கோம். தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு குடியிருப்பான்னு அர்த்தம் என்னது? அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது. தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆசிரியர் என்ன சொல்கிறார்? கூட்டு குடும்பம் இருந்தால் கூட புது குடும்பம்னு ஆரம்பித்து அவங்களுக்குன்னு தனி உரிமைகள் கடமைகள் உண்டு, அதை நம்ம மதிக்கணும். அடுத்து பெண் பேச்சை கேட்டு ஆண் செயல்படுவதாக நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம், தொடக்க நூலில் நம்ம பார்த்தோம். பாவம், விசாரிப்பு, தண்டனையில் பெண் நடுவில் வர்றா, பெண் தான் சமூகத்தின் மையம் என்ற செய்தி வலியுறுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆபராம் நிகழ்வில் ஆகார் சாரா முடிவெடுக்கிறா, பணிப்பெண்ணோடு கூடி சேர் என்று சாரா முடிவெடுக்கிறா. பிறகு சாராளுக்கும் மகன் பிறந்து ஆபிரகாமுக்கும் மகன் பிறந்து அவங்களுக்குள்ள தகராறு வரும் பொழுது அவளை விரட்டி எடுப்பதற்கு முடிவெடுப்பது ஆபிரகாம் இல்லை, சாரா முடிவெடுக்கிறான். ஆபிரகாம் வேறு வழி இல்லை, மனைவி முடிவெடுத்தாச்சு, அது செய்து ஆகணும், செய்கிறாரு. அடுத்து ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போகிறாரு. இப்படி நான் பெண் பார்க்க போகிறேன் என் தலைவனுக்கு, எந்த பெண் எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணி கொடுப்பாலும் அந்த பெண்ணை நீர் குறித்து வைத்த ஆள்னு சொல்லி வேலையாள், ஈசாக்கின் வேலையாள் அவர் அப்படி மண்டாடி ஆபிரகாம் வேலையாள் மண்டாடிக்கிட்டு போகும்போது கடவுள் அருள் செய்கின்றார் என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் தொடக்க நூலில் 24வது பிரிவில் 54வது வசனத்து 50வது வசனம் பிறகு வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈசாக்குக்கு ரெபேக்காவை மனைமுடிக்க ஆசை இருந்தால் கூட வீட்டில் சொல்கிறாங்க, லாபான்னு சொல்கிறாரு ரெபேக்காவின் அண்ணன், பெண்ணை கூப்பிட்டு அவள் ஒப்புதலை கேட்போம், அவள் சம்மதத்தை பெறுவோம். எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, ஆனால் அவளுடைய ஒப்புதலை கேட்குறாங்க. பெண்ணை கேட்டு தான் திருமணம் முடித்தாங்க அந்த காலத்திலே. இப்போ பெண் மைய சமூகமாக இந்த சமூகம் இருந்தது என்பதை யாவே மரபினர் அருமையாக விளக்கி கொண்டே போகிறார்கள். அடுத்து யாக்கோபு தொடக்க நூல் 38வது பிரிவில் பார்க்கிறோம். குறிப்பாக யூதா தன் மகனுக்கு தாமார் என்ற பெண்ணை மணம் முடித்தார். இந்த மகன் இறந்து போனான். அடுத்து அவங்க வழக்கப்படி என்ன செய்யணும்? யூதா அடுத்த பையனுக்கு அவளை கட்டி கொடுத்து அவளுக்கும் வாழ்வு கொடுக்கணும். விதவை திருமணம் இன்றைக்கு நம்ம பேசுகிறோம், அன்றைக்கே தொடக்க நூல் சொல்லியிருக்கு, விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அதோடு அந்த பெண் வழியாக பிறக்கின்ற முதல் பையனுக்கு இறந்து போன அந்த ஆளின் பெயரை கொடுத்து அவன் பெயரையும் தக்க வைக்க வேண்டும். இந்த கடமை யூதா தவறுகின்றார். எனவே யூதாவையே பழி வாங்குகின்றாள் தாமார். ஒரு விலைமகள் போல் வேடமணிந்து யூதாவோடு உறவு கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து யூதாவை பழி வாங்குகிறாள். அது அவளுக்கு நீதியாக பார்க்கப்படுகின்றது அன்றி அவள் தீமை செய்தாள், பாவம் செய்தாள் என்று சொல்லப்படவில்லை. இவ்வாறு பெண்களை மதிக்கின்ற ஒரு சமூகமாக இஸ்ரேல் சமூகம் இருந்தது. அடுத்து ஆபிரகாம் தன் மகனை பலியிட சொல்கிறார். இந்த மகன் மூலம் உலகில் உள்ள கடலில் மண் போல உன் இனம் பெருகும் என்று சொன்ன கடவுளையே அந்த ஒரே மகனை பலியிட சொல்லும்போது ஆபிரகாம் எவ்வளோ குமைஞ்சிருப்பார். ஆனால் நம்பிக்கையோடு கடவுள் கேட்டார், கொடுப்போம், சரி, கடவுள் அவனை காப்பாற்றுகின்றார். கடவுள் காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இதோட என்ன சொல்கிறாரு, இதுவரை பிள்ளைகளை பலியிட பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, இனிமேல் பிள்ளைகளை பலியிடாத. ஒரு ஆடு மாட்டி கிடக்கு, ஆடு மாடுகளை பலியிடு, விலங்குகளை பலியிடு பாருங்கள். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு புதிய சிந்தனையை ஆசிரியர் தந்து கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை அவர்களே சாதாரண ஏற்கனவே இருந்த பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டெடுத்து புது புது செயல்களை சிந்தனைகளை கடவுளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றார்கள். அடுத்து கடைசியில் யாக்கோபு குடும்பம் முழுவதுமே எகிப்துக்கு போக வேண்டிய நிலை வருகின்றது. அதுக்கு முன்னாலே கடவுள் ஒருவரை தயாரிக்கிறார். கனவு காண்பவராக ஒருவரை
அருள் செய்து அவரை எகிப்துக்கு அனுப்பி அங்கே அடிமையாக போய் பிறகு அங்கேருந்து மீட்கப்பட்டு அந்த எகிப்தின் ஆளுநனாக மாறி இந்த சகோதரர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக யோசேப்பு காட்டப்படுகின்றார். இவ்வாறு கடவுள் ஒவ்வொரு நிகழ்விலும் மக்களோடு இருந்தார் என்பதை பார்க்குறோம். எனவே இந்த மக்கள் போகிற இடங்கள்லாம் தாங்க எங்கே போகிறாங்களோ அங்கே கடவுளை நினச்சி வழிபடுவாங்க. எளிமையான வழிபாடு தலம் அமைப்பார்கள். போகிற இடத்துல ஒரு கல் கிடைத்தா இஸ்ராயலின் 12 கோத்திரங்கள் நினைத்து 12 கல் வைப்பாங்க. அதில் ஆடு மாடு பலியிடுவாங்க அல்லது நறுமணப் பொருட்களை எரித்து தூபத்தை மேலே எழுப்பி பலியிடுவார்கள். தாங்கள் உண்கின்ற தாங்கள் பழக்கப்படுத்துகின்ற உணவுப் பொருட்களை வைத்து பலியிடுவார்கள். இவ்வாறு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மக்களாக அந்த மக்களை நம்ம பார்க்குறோம். அதில் ஆசிரியர் இப்போ நம்ம பெருசாக சுற்றுச்சூழலாம் பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் ஆசிரியர் அப்பவுமே எழுதி வச்சுருக்காரு, இயற்கையோடு இணைந்த வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார் என்று எழுதி வைத்திருக்கின்றார். அதனால் நாம் அதை கொஞ்சம் நாம் தீவிரமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது நமது கடமை. இவ்வாறு கடவுள் மக்களோடு இணைந்து செயல்பட்டு மீட்பு இனத்தை உருவாக்குறார் என்பது தான் இந்த 12ஆம் பிரிவிலிருந்து தொடக்க நூல் முடியும் வரை உள்ள செய்தியாக நமக்கு தரப்படுகின்றது. தந்தையை ஒரு சின்ன கேள்வி. அதாவது தொடக்க நூல்லையும் சரி விவிலியத்தில் பல இடங்களில் நமக்கு சொல்லப்படுது, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அப்படின்னு இந்த 3 அடைமொழிகள் எல்லா இடத்துலையும் அதிகமாக பரவலாக சொல்லப்படுது. அதை குறித்து என்ன சொல்கிறீங்க? தொடக்க நூலில் மட்டுமல்ல, விவிலியம் முழுவதுமே அந்த அடையாளம் கடவுளுக்கு தரப்படுகின்றது. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் குறிப்பாக விடுதலை பண்ணல திரும்ப வரும். தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் கூட நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொல்லுவார். இது மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஆபிரகாமையோ ஈசாக்கையோ யாக்கோபையோ வழி நடத்திய கடவுள் இந்த கடவுள் தான் என்று விடுதலை பயணத்துக்கு பிறகு, விடுதலை பயண சமயத்தில் அவங்க உணர்றாங்க, நம்மளை இவ்வாறு விடுதலை செய்த கடவுள் தான் ஆபிரகாமோடு பேசிய கடவுள், ஈசாக்கோடு பேசிய கடவுள், யாக்கோபோடு பேசிய கடவுள் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவங்க அதிகமாக வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் கடவுள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு செயல்பட்ட கடவுள், இப்பொழுது எங்களை மீட்டு கொண்டு வருகின்ற கடவுள், எங்களோடு உடன்படிக்கை செய்கின்ற கடவுள். எங்கள் கடவுளுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, நாங்கள் அந்த எதிர்பார்ப்பில் நிறைவேற்றவில்லை, எனவே நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். தண்டிக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆபிரகாமின் கடவுளை, ஈசாக்கின் கடவுளை, யாக்கோபின் கடவுளை அவர்களோடு இருந்தது போல் இப்போ எங்களை தண்டித்து ஏற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் மன்றாடுறோம். இந்த நம்பிக்கை அவர்கள் ஆழமாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்ற தலைவர்களை கடவுள் வழிநடத்தி இஸ்ராயல் இனத்தை உருவாக்கினார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஆழமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 3 பேர்களும் திருப்பி சொல்லப்படும். கடவுளே அதை சொல்லி காட்டுறார். அப்புறம் நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொல்லி காட்டுறார். சரியா? அது அவங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நம்ம இப்போ எப்படி மூவர் கடவுள்னு சொல்லி நம்ம நம்பிக்கையை பலப்படுத்துகிறோமோ அதுபோல் அவர்களும் இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை முன்னிலைப்படுத்தி தங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டார்கள்.